தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளனே, எங்கள் பலவீனங்களில் உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவர், மகா தீர்க்கதரிசியாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்கள் மத்தியிலே நீர் உலாவிக் கொண்டிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் சாமி. எங்கள் ஆத்துமாவை தேற்றுகிறவர், சகலவிதமான ஆறுதலின் தேவன், நானே உனக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று சொன்னவரே, எங்கள் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உடைய ஆறுதல்கள் எங்கள் ஆத்துமாவை தேற்றுகிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. எங்கள் கால் சறுக்குகிறது என்று நாங்கள் சொல்லுகிற நேரத்திலே கர்த்தாவே உம்முடைய கிருபை எங்களை தாங்குகிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. பரிசுத்த தேவ தூதர்கள் இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறதற்காய் நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவர் அடியாளின் வலது பார்சத்திலே நின்று கொண்டிருக்கிறதற்காய் நன்றி. பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறதற்காய் நன்றி. எது அப்பா எங்கள் மேன்மை? உம்முடைய பிரசன்னமே எங்கள் மேன்மை அப்பா. நீர் எங்களோடு இருப்பதே எங்கள் மேன்மை. ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தையால் நிரப்பி இருக்கிறவர், பரிசுத்த ஆவியினால் நிரப்பி இருக்கிறவர். ஆவியானவர் ஆழத்திற்குள் அழைத்து செல்வாராக. ஆழத்திற்கு ஆழம் கூப்பிடுகிறது. மனிதனுடைய ஆழம் தேவனுடைய ஆழத்தை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது. ஞானத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், நீர் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர், நீர் கிருபையில் மகா மேன்மையான ஐஸ்வர்யம் உள்ளவர். மனிதர்கள் எங்களை அசட்டை பண்ணலாம், ஆனால் உம்முடைய பார்வையிலே நாங்கள் விலையேறப்பட்டவர்கள் அப்பா. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் ஐயா? உம்மை நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே, என் இயேசுவே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். உம்மை நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே, என் இயேசுவே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன. நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன. தண்ணீரை கடந்தாலும் என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடந்திட்டாலும் வெந்து போக விட மாட்டீர். தண்ணீரை கடந்தாலும் என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடந்திட்டாலும் வெந்து போக விட மாட்டீர். செழிப்பான இடத்திலே என்னை கொண்டு வந்திடுவீர், செழிப்பான இடத்திலே என்னை கொண்டு வந்திடுவீர். தீயையும் தண்ணீரையும் நன்மையாய் மாற்றிடுவீர், தீயையும் தண்ணீரையும் நன்மையாய் மாற்றிடுவீர். உம்மை நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே, என் இயேசுவே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். உம்மை நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே, என் இயேசுவே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். நீங்க பிடிச்சிடுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன. நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன. அறியாத வழிகளிலே என்னை நீர் நடத்துகின்றீர், புரியாத பாதைகளும் எனக்கு முன் வைத்துள்ளீர். அறியாத வழிகளிலே என்னை நீர் நடத்துகின்றீர், புரியாத பாதைகளும் எனக்கு முன் வைத்துள்ளீர். இருளை வெளிச்சமாய் என் முன்னே மாற்றுகின்றீர், இருளை வெளிச்சமாய் என் முன்னே மாற்றுகின்றீர். தீமையும் நன்மையாய் எனக்காக மாற்றிடுவீர், தீமையும் நன்மையாய் எனக்காக மாற்றிடுவீர். உம்மை நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே, என் இயேசுவே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். உம்மை நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே, என் இயேசுவே,
உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன, நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன. ஆமென் ஆண்டவரே. இந்த ஆலய ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு வரை பரிசுத்த ஆவியானவரை நடத்தி கொண்டிருக்கிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எப்பிராயமை கைப்பிடித்து நடக்க பழக்கின கர்த்தர், தொடர்ந்து உடைய பலத்த கரம் ஓங்கிய புயம் இந்த இடத்திலே வழி நடத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஒரு மனிதன் அல்ல, ஆவியானவர் ஆளுகை செய்வாராக, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுவாராக. உம்முடைய ஆலோசனையின்படி எல்லா காரியங்களும் நடக்கட்டும். சகல கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஐயா. உடைய சமூகத்தில் வெறுமையாக்குகிறோம், தாழ்த்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமடிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். எனக்கு மிகவும் சந்தோஷமாய் இருக்கிறது. இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய உள்ளங்களை சகலவித ஆறுதலின் தேவன் அவருடைய ஆறுதல்களால் நிரப்புவாராக. நானே உனக்கு ஆறுதல் செய்கிறவர் சொன்னாரே. அவருடைய பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. மகா தீர்க்கதரிசியானவர் நம் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த வார்த்தை, சீயோனிலிருந்து என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்பதை பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு நாம் பார்க்க போகிறோம். முதலாவது சங்கீதம் 110:2. கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா. அப்பா செங்கோல் வச்சிருக்கிறாங்களா? இல்லையா. உடைய செங்கோல் பேர் என்ன தெரியுமா? வல்லமையின் செங்கோல். ஹல்லேலூயா. உடைய செங்கோல் பேர் என்ன? வல்லமையின் செங்கோல். ஆண்டவர் முதலாவது வசனம் சொல்கிறது, கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி சொல்கிறார், நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்திலே உட்காரும் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்ம ஒவ்வொருத்தரும் அடிமையா இருக்கணும்னு ஆண்டவருடைய விருப்பம் அல்ல. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்குனது எது தெரியுமா? உன்னை யாத்திராகமம் 20:2 உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆளுகை செய்கிறவர்களாய் படைத்தார். மனிதன் என்ன செஞ்சான்? பிசாசுக்கு அடிமையானான், மனிதனுக்கு அடிமையானான். ஆண்டவருடைய நோக்கம் அதுமல்ல. அவர் ஆளுகை செய்கிற தேவன், நம்முடைய எஜமான், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர், எல்லா துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவர், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், முழங்கால்கள் யாவும் முடங்கிடும் நாமம், நாவுகள் யாவும் கர்த்தரே தேவன் என்று அறிக்கை பண்ணுகிற நாமம். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுகிறவர். அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. இந்த நாள்ல நம்ம கேட்க போறோம், ஆண்டவரே சீயோனிலிருந்து உடைய வல்லமையின் செங்கோலை என் வாழ்க்கையில் அனுப்புங்கப்பா. என் சத்துருக்களின் நடுவிலே நான் ஆளுகை செய்யணும் ஆண்டவரே. இதுவரை நான் சத்துருக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருந்தேன். மனிதனுக்கு பயந்து ஓடிக்கொண்டிருந்தேன். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். மனுஷனுக்கு பயப்படாதே. நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே நீ ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. சத்துருவின் கையிலே ஒப்பு கொடுக்க மாட்டார். உன்னுடைய பாதங்களை விசாலத்திலே நிறுத்துகிற கர்த்தர். ஆவியானவர் என்ன விரும்புகிறார்? தன்னுடைய பிள்ளை எல்லாவற்றையும் ஆளுகை செய்யணும். ஆண்டவர் சொல்லும்போது சொல்வார், ஒருவனும் எபிரேய பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது? அடிமையை நடத்தக்கூடாது. நீ மற்றவங்களை புறஜாதிகளை வேணா வேலைக்காரனா வச்சுக்கோ, உன்னுடைய சகோதர சகோதரிய வேலைக்காரனா வைக்காத. உன் சகோதரன் கஷ்டத்திலிருந்து வரும்போது உன்னுடைய சகோதரன் அல்லவா, வேலைக்கார மாதிரி நடத்தாத, ஒடுக்காத. ஆண்டவரே உடைய வல்லமையின் செங்கோலை தேவகுமாரன் வாழ்க்கையில் அனுப்புனீங்களே, அவர் சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்தாரே, என் வாழ்க்கையில இன்று முதல் ஒரு ஆளுகை உண்டாகட்டும் ஆண்டவரே.
ஆவியானவர் சொன்னார் அல்லவா? உபாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே உன்னை ஆசீர்வதித்ததினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை, நீயோ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. அநேகம் ஜாதிகளை ஆளுகிறவர்களா இருக்கணும் ஆண்டவரே. அதுக்கு என்ன செய்யணும் ஏசப்பா? என் வாழ்க்கையில சீயோனில் இருந்து, சீயோன்னா என்னங்க? சங்கீதம் 48:2 சொல்லப்பட்டிருக்கு, அது வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம், அது வடிவமான ஸ்தானம், சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். அந்த மகாராஜாவின் நகரத்துல இயேசு மகாராஜா வீற்றிருக்கிறார், ராஜாதி ராஜாவாய் வீற்றிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். பின்பு நான் பார்த்தபோது சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். அல்லாமலும் பெரு வெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடி முழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையை போல இருந்தது. ஹல்லேலூயா. அதில் ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது, சீயோன் மலை என்பது அங்கிருந்து தான் ஆசீர்வாதம் வருது. இயேசு மகாராஜா அங்கே வீற்றிருக்கிறார். ஆட்டுக்குட்டியானவரையும் அவருடைய பிதாவின் நாமம் அவருடைய நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரை நான் நிற்க கண்டேன். அவர்கள் யார்? அவர்கள் தேவனுக்கென்று ஆட்டுக்குட்டியானவருக்கென்று முதற் பலனாக கர்த்தருக்காக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள், ஸ்திரீகளால் கரைபடாதவர்கள், கற்புள்ளவர்கள், ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள். இவர்கள் வாயிலே கபடம் காணப்படாது. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். இந்த வாழ்க்கையை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஐயா, நம்முடைய வாயில கபடு காணப்படக்கூடாதுங்க. கபடற்றவர்களை காக்கிற கர்த்தர். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. உடைய வாயிலே கபடு காணப்படவில்லை. உடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. அவர் ஆளுகை செய்கிறவர். தன்னுடைய பிள்ளையின் வாயிலையும் கபடம் காணப்படக்கூடாதுன்னு ஆவியானவர் விரும்புகிறார். ஒரு உட்கார்ந்து இருக்கிற இடம் சீயோன் மலை. அங்கிருந்து தான் இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதங்களை பார்க்க போறோம். என்னென்ன ஆசீர்வாதம்னு நீங்க வாசித்த பகுதியில் நான் கவனிச்சு பார்த்தேன். அவர்கள் சங்கீதம் 84 அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். சீயோன் என்பது என்ன? தேவனுடைய சந்நிதி, தேவனுடைய சன்னிதானம், கர்த்தர் தங்கி இருக்கிற வாசம் பண்ணுகிற ஸ்தலம். நீ சீயோன், இது நான் என்னென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். அவர் விரும்புகிற இடம் எப்படி இருக்கணுங்க? பரிசுத்தம், பரிசுத்தம். நீ சிநேகிக்கிற பரிசுத்தம். அலங்காரம், பரிசுத்த அலங்காரம். சாந்த குணத்தினால் அலங்காரம். பரிசுத்த ஆவியினால் அலங்கரிக்கிற கர்த்தர், ரட்சிப்பினால் அலங்கரிக்கிற கர்த்தர். ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே உடைய பரிசுத்த ஆவியினால, தமது ஆவியினாலே வானத்தை அலங்கரித்தார்னு யோபு புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியினால வானத்தை அலங்கரித்தாராம். என்னையும் உங்க ஆவியினால் அலங்கரிங்க ஆண்டவரே. சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். சாந்த குணத்தினால் என்னை அலங்கரிங்க ஆண்டவரே. ரட்சிப்பினால் என்னை அலங்கரிங்க ஆண்டவரே. என்னை ஆளுகை செய்கிறவளாய் மாற்றுங்க ஆண்டவரே. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். 1 கொரிந்தியர் 7:23. 1 கொரிந்தியர் 7:23. நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள். 1 கொரிந்தியர் 6:20. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் நீ தேவனை மகிமைப்படுத்தணும்.
நீ கிரயத்துக்கு கொல்லப்பட்ட மகள். நீ மனுஷனுக்கு அடிமையா இருக்கக்கூடாது. இதுவரை நீ மனுஷனுக்கு அடிமையா இருக்கலாம், இனிமேல் நீ அடிமையா இருக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட நீ கேட்கணும், நீங்களும் நானும். ஆண்டவரே, சீயோனிலிருந்து உடைய வல்லமையின் செங்கோலை என் வாழ்க்கையில நீங்க அனுப்பணும், என் குடும்பத்துக்குள்ள அனுப்பணும். இதுவரை நான் மனுஷனுக்கு அடிமையா இருந்தது போதும், சாத்தானுக்கு அடிமையா இருந்தது போதும். இனிமேல் நீ பாவத்துக்கு ஊழியம் செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறார். நீ நீதிக்கு அடிமையாய் மாறு, தேவனுக்கு அடிமையாய் மாறு. உன் அவயவங்களை இதுவரை நீ அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமையாய் ஒப்பு கொடுத்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய நீதியை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை தேவனுக்கு அடிமையாய் ஒப்புக்கொடு, நீதிக்கு அடிமையாய் ஒப்புக்கொடு. ஒப்புக்கொடுப்பாயா? எதுவரை நீ அக்கிரமத்திற்கு அடிமையாய் உன் அவயவங்களை விற்று போடுவாய்? உங்கள் அவயவங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? இந்த அவயவம் யார் அவயவம்? இதுவரை முன்னாடி இது சாத்தானுடைய கரங்களா இருந்திருக்கலாம், ஆனால் இனிமேல் பரிசுத்த ஆவியினால அபிஷேகம் பண்ணப்பட்ட கரம், தேவனுக்கு அடிமையாய் ஒப்பு கொடுக்கப்பட்ட கரம். அப்பதாங்க பவுலின் கைகளினால் தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். முன்னாடி அவன் சவுலா இருந்தான், பவுலா மாறின பிறகு கர்த்தர் பவுலின் கைகளினால் தேவன் எப்படி செய்தார்? என்ன அற்புதம் செய்தாராம்? விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். என் மூலமும் உங்கள் மூலமாகவும் தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தல கர்த்தர் இன்றும் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள். நீ எல்லாவற்றையும் நீ ஆண்டு கொள்ளணும் மகளே, நீ எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளணும் மகனே. இதுதாங்க ஆண்டவருடைய விருப்பம். நீ அநேக ஜாதிகளை ஆளுகை செய்யணும், நீ ஆண்டு கொள்ளணும். நீ இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யக்கூடாது மகனே. இதுவரை நீ யாருக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தாய்? இனிமேல் கர்த்தருக்கு ஊழியம் செய். உன் அவயவங்களை கர்த்தருக்கு அடிமையாய் ஒப்புக்கொடு. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். அவன் பட்சபாதமே கிடையாதுங்க. மோசேன்னு பார்க்க மாட்டாரு. நீ கண்மலையை பார்த்து பேசுனா பேசிதான் ஆகணும், அடினா அடிக்கணும். ஊழியக்காரன் யார் ஆண்டோட கிடையாது, யாருக்கும் பட்சபாதமே கிடையாது. நம்ம அப்பாட்ட அவரிடத்துல மனுஷன் வேணா பார்ப்பான், முகச்சாட்சியனையும் பார்ப்பான். ஆண்டவர் எல்லாரும் ஒண்ணுதாங்க. அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை. எல்லாரும் அப்பாவுக்கு முன்னாடி ஒண்ணுப்பா. அப்பா எல்லார் மேலேயும் அன்புள்ளவர்ப்பா, எல்லார் மேலேயும் அன்புள்ளவர். அவருடைய இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. அவர் ஏழைகளின் பலன், எளியவரின் திடன், பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழல். ஆண்டவரே, அகாஸ்வேரு ராஜா எஸ்தர் ராஜாத்தின் இடத்திற்கு பொற்செங்கோலை நீட்டினானே, என் வாழ்க்கையில உங்க பொற்செங்கோலை நீட்டுங்கப்பா. என் ஆளுகை சேரவளா மாற்றுங்க ஏசப்பா. எங்கள் குடும்பத்திற்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய், தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமாய், பிள்ளைகளின் எதிர்கால வாழ்க்கைக்கு விரோதமாய் ஆமான் செய்த எல்லா ஆக்கினையும் கர்த்தர் செல்லாமற் போக பண்ணுவாராக. இந்த நாளிலே உங்களுக்கு நேராய், எஸ்தர் ராஜாத்திக்கு நேராய் அகாஸ்வேருவின் செங்கோல் நீட்டப்பட்டது போல பரிசுத்த ஆவியானவருடைய செங்கோல் உங்களுக்கு நேராய் நீட்டப்படுகிறது. அவள் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். ராஜா கேட்டார், எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? நீ மன்றாடுவது என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் அது உனக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. சங்கீதம் 45:6 அதுல சொல்லப்பட்டிருக்கு, தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். அப்பாவுடைய செங்கோல் நீதியுள்ள செங்கோல், அப்பாவுடைய செங்கோல் பொற்செங்கோல், அப்பாவுடைய செங்கோல் வல்லமையுள்ள செங்கோல்.
யாக்கோபு சொல்லும்போது சொல்லுவார், சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாய பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு விலகுவதும் இல்லை, ஒளிந்து போவதும் இல்லை. என்னாகமம் 24:17. என்னாகமம் 24:17. அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலில் இருந்து எழும்பும், அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மலமாக்கும். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்துல எங்க சபையில காணப்படுகிற அந்த மோவாபின் எல்லைகளை உங்களிடத்துல புறப்படுகிற ஒரு செங்கோல், அது நீதியுள்ள செங்கோல், நொறுக்கி போடட்டும் ஆண்டவரே. மோவாபின் எல்லைகளை நொறுக்கிடுங்க ஆண்டவரே. எங்கள் குடும்பம் நீர் தங்குற ஒரு வாசம் பண்ற ஒரு சீயோனா, இது நான் விரும்பி நான் என்னன்றைக்கு நான் தங்கும் இடம். நீங்க சொல்ற சீயோனா என் குடும்பம் மாறணும் ஆண்டவரே. நீங்க விரும்புற சபையா எங்க சபை மாறணும் ஆண்டவரே. நீர் சிநேகிக்கிற பரிசுத்தம் எங்க சபை நடுவில், என் கணவர் வாழ்க்கையில, அடியாள் வாழ்க்கையில, என் பிள்ளைங்க வாழ்க்கையில, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் காணப்படணும் ஆண்டவரே. உடைய செங்கோலை நீட்டுங்க ஆண்டவரே, உடைய செங்கோலை அனுப்புங்க ஆண்டவரே. அது நீதியுள்ள செங்கோல், அது வல்லமையுள்ள செங்கோல், அது பொற்செங்கோல். அந்த செங்கோல் உன்னை ஆளுகை செய்ய வைக்கும். அந்த செங்கோல் ஆமானின் தீவினையை செல்லாமற் போக பண்ணும். அந்த செங்கோல் நீதியுள்ள செங்கோல், உன் வாழ்க்கையிலே நீதி செய்கிற செங்கோல். இரண்டாவதாக சங்கீதம் 14:7. சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். சீயோனிலிருந்து இரண்டாவது என்ன வருதான்? இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க சீயோனிலிருந்து எங்க குடும்பத்துக்கு ரட்சிப்பு வரட்டும் ஆண்டவரே. நீங்க எவ்வளவுதான் சொல்லுங்க, பைபிள் வாசி ஜெபம் பண்ணுன்னு சொன்னா மனதை திருப்புகிறவர் யார்? கர்த்தர். அதான் அழகாக ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது. எப்போ ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவானா? தீத்து 2:12. தீத்து 2:12. ஜாக்கிரதை உள்ளவர்களும் ஏனெனில் அழகான வார்த்தை. எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபை, ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபை ஒரு மனிதன் மேல என்ன செய்யணுமா? பிரசன்னமானதுனால தான் இப்ப என்ன செஞ்சிருக்கோம். அதான் அழகாக சொல்லப்பட்டிருக்கு எபேசியர் 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. இங்க ஏதோ அன்னதானம் பண்ணிட்டோம் 1000 பேருக்கு மனிதர் காண்பிக்கும்படியாக, நான் ரொம்ப நல்லவன் காண்பிக்கும்படியாக 1000 பேருக்கு நான் நல்லவன் காட்டலாம். அதனால ஒன்னும் ஆண்டவர் ரட்சிக்க மாட்டார். ரட்சிப்பு எங்கிருந்து வருகிறது? கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். யோனா சொன்னார், ரட்சிப்பு கர்த்தருடையது, ஜெயமோ கர்த்தரால் வரும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும், நீரே என் ரட்சிப்பு. சங்கீதம் 44:3. அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டி கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியால் உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும். ஹல்லேலூயா. எதுங்க நம்மளை ரட்சிக்கும்? என் பிள்ளை எதுங்க ரட்சிக்கும்? ஆண்டோடைய பிரியம், அவருடைய ஆண்டோடைய கிருபை, ரட்சிப்பை அளிக்கத்தக்க அந்த தேவ கிருபை என் மேல, அடியாள் மேல பிரசன்னமாச்சே, என் பிள்ளைங்க மேல பிரசன்னமாகணும். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு வாலிப தம்பி தங்கச்சி மேல பிரசன்னமாகணும்.
பிரசன்னமாகும் போது செல்போனை விடுனா அவனே விட்டுருவான். அவபக்தியையும் அந்த வசனம் சொல்லுகிறது அல்லவா, தீத்துல 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்துருவாங்களாம். அவங்களே வெறுத்துருவாங்க அந்த கிருபை பிரசன்னமாகும் போது. அடுத்து என்ன செய்வாங்களாம், மகா தேவனும், வாசிங்க அந்த வசனத்தை, வாசிங்கப்பா. நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து, அந்த பிள்ளைக்கு என்ன வந்துருதுப்பா, வெறுக்கிறான், அவபக்தியை வெறுக்கிறான், லௌகிக இச்சைகளை வெறுக்கிறான். கர்த்தர் முதலாவது என்ன கொடுக்கிறார் அவனுக்கு, தெளிந்த புத்தி. தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய். உலகத்தில் எப்படி கைகூப்பி ஜெபம் அனுப்பா, நம்ம எவ்வளோ சொல்றோம், கேட்கவே மாட்டேங்கிறாங்க, வேதனையா இருக்கு. அப்போ நம்ம என்ன ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே ரட்சிப்பு கர்த்தருடையது, எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க அந்த தேவ கிருபை என் பிள்ளை மேல பிரசன்னமாகட்டும் ஆண்டவரே. உடைய வலதுகரம் என் பிள்ளையை ரட்சிக்கட்டும். உடைய பரிசுத்த புயம், உடைய முகத்தின் பிரகாசம் என் பிள்ளைகளை ரட்சிக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே உடைய முகத்தின் ஒளியை என் குழந்தைகள் மேல பிரகாசிக்கப்படும், என் கணவர் மேல பிரகாசிக்கப்படும், எங்கள் சபையின் மேல பிரகாசிக்கப்படும். ஆசாப் கேட்டான், சேனைகளின் கர்த்தராகி ஆண்டவரே எங்களை திருப்பி கொண்டு வாரும், எங்களை திருப்பி கொண்டு வாரும், உடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவரே, அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். உடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும், உடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும். என் பிள்ளை மேல உங்க முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. ஷைனி குட்டி மேல பிரகாசிக்க பண்ணுங்க. எங்க டிவைன் குட்டி, பூக்குட்டி, இங்க இருக்கிற குழந்தைகள் பேர் எனக்கு தெரியல, எல்லா குட்டிகள் மேலையும், அம்மா மேல, அடியாள் மேல, கணவர் மேல, அன்பு அண்ணன்மார் மேல, அக்காமார் மேல, இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு கண்மணி குழந்தைகள் மேல அவருடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. உங்க முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்க. இருட்டுல போற வெளிச்சம் அடிக்கும் போது என்ன தெரியுது, உனக்கு பாதை தெரியுது இல்லையா? அப்படியா நீதிமான்களுடைய பாதை எப்படி இருக்கணும்? நீதிமொழிகள் 4:18. நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். அன்றே என் பாதை அப்படி மாறணும் ஆண்டவரே, என் பாதை நீதிமான்களுடைய பாதை போல மாறணும் ஆண்டவரே. நடுப்பகல் வரைக்கும் என் பிரகாசம் வர வர டிம்மாக கூடாது. பிரைட்டர், மோர் பிரைட்டர், மோர் பிரைட்டர், பிரைட்டர் மேல பிரைட்டர். இன்னைக்கு இருக்க நேத்தை விட என் அபிஷேகம் கூடி இருக்கணும், குறையக்கூடாது. அவர் போன வட்டம் வந்தனே, அதை விட இந்த வட்டம் எப்படி இருக்கணும், கூடுதலான அனாயிட்டிங்க பார்க்கணும். அடுத்த வட்டம் வரும்போது ஆண்டவர் சித்தமானால் இன்னும் கூடுதலான அனாயிட்டிங். கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, இடுப்பளவல்ல, நீச்சல் ஆழம். நீச்சல் ஆழத்தில் என்னங்க தெரிஞ்சது, அது கடக்கக்கூடாத நதி அளவா இருக்கு. தலை மட்டும் தெரிஞ்சது. தலை யாருங்க, கிறிஸ்து. கிறிஸ்து. நீ நீச்சல் ஆழத்திற்குள் கடந்து செல்லும் பொழுதுதான் கிறிஸ்து உன் மூலம் என் மூலம் வெளிப்படுவார். அது மூலம் இப்போ கணுக்கால் அளவுனா மற்ற பகுதியெல்லாம் தெரியும். அப்போ இன்னும் கொஞ்சம் இன்னும் நிறைய திருந்த வேண்டியது இருக்கு. முழங்கால் அளவுனா இந்த பகுதியெல்லாம் தெரியும், இடுப்பளவு தெரியும். நீச்சல் ஆழத்திற்குள் என்னை அழைத்து செல்லுங்கப்பா. நம்ம அண்ணன் அழகா பாடுவாங்க, எஸ்ஐகா பிரான்சிஸ் அண்ணன். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த மர்ந்திடும், அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே, அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே, பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே, பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. அக்கினி ரதத்தில் என்னை கொண்டு செல்லுங்கப்பா. என் நாவு அக்கினி மயமா மாறணும். அக்கினி ஜுவாலையா எடுத்து என்னை பயன்படுத்துங்கப்பா. அக்கினி ரதத்தில் என்னை அழைத்து செல்லுங்கப்பா. அக்கினி நெருப்பு என் மேல விளட்டு ஆண்டவரே. பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் அவர் உனக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். யோவான் என்ன சொன்னார், நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், ஆனா எனக்கு பின் வருகிறவரோ, எனக்கு முன் இருந்தவர், அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர், அவர் உன்னதத்திலிருந்து வந்தவர், அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உனக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியினால் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, அக்கினியினால ஒரு ஞானஸ்நானம் ஆண்டவரே. ஜலத்தினால நான் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன், முழுக்க ஞானஸ்நானம். பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் பெறணும் ஆண்டவரே. மூணாவது அக்கினியினால ஞானஸ்நானம் பெறணும் ஆண்டவரே. உடைய பரிசுத்த அக்கினி, அந்த சுட்டெரிப்பின் அக்கினி, என் வாழ்க்கையில மறைந்திருக்கிற என் சுயநீதி உடைக்கிற அக்கினி. நம்மளுக்குன்னு ஒரு நீதி வச்சிருக்கிறோம், இப்படிதான் செய்யணும்னு.
அதையெல்லாம் ஆவியானவர் உடைப்பாராக. நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை அவரே நம்முடைய நீதியாய் மாறுவாராக. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். நீரே எங்கள் நீதி அப்பா. நம்முடைய நீதியெல்லாம் பரலோகத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்க முடியாது. அவர் தாங்க வழி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். பரலோகத்துக்கு போயிட ஒரே வழி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் தாங்க வழி, அவர் தாங்க ரட்சிக்க முடியும். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கு தெரியும், சகேயை பற்றி. சகேயு யார்? டாக்ஸ் கலெக்டர், ஆயக்காரருக்கு தலைவன், ஒரு ஐஸ்வர்யவான். நான் அந்த வழியாய் எரிகோவின் வழியாய் சாமி வந்து கொண்டிருக்கிறார். இவன் குள்ளனாய் இருக்கிறதுனால் இவனை பார்க்க, எப்படி ஆண்டவரை பார்க்க அவ்வளோ ஒரு ஆசை. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். முன்னாக ஓடி அந்த காட்டத்தி மரத்தில் ஏறி ஆண்டவரை பார்க்கறதுக்கு ரெடியாக இருந்தான். நீங்கள் ஆண்டோடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறது போல அவன் ரெடியாக இருந்தான். அப்பா அந்த இடத்துக்கு நேராக வந்தார். அவன் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டான். வானத்தை அந்த இடத்துல வந்த உடனே அவனுக்கு நேராய் அண்ணாந்து பார்த்தார். ஒருவனும் உனக்கு நேராய் கண்ணேறிட்டு பார்க்கல, என்னை யாரும் கூட விசாரிக்கலன்னு வந்திருக்கிறியா? உன்னை விசாரிக்கிறவர், பூமியை விசாரித்து நீர் பாய்ச்சுகிற கர்த்தர், உன் அங்கலாய்ப்பை கேட்கிற கர்த்தர், உன்னை காண்கிற தேவன், உன்னை விசாரிக்கிறவர் உன்னை அண்ணாந்து பார்த்து உன்னைத்தான் கேட்கிறார். மகனே, சகைவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். சந்தோஷமாய் துரிதமா சீக்கிரமா இறங்கி வந்துட்டான். அவன் நினைச்சு கூட பார்க்கல. பேர் கூட அப்பாவுக்கு தெரியாதுன்னு அவன் நினைச்சிருப்பான். நாத்தான் வேலை அப்படித்தானே நினைச்சான். அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை நான் கண்டேன். பிலிப்பு உன்னை அடைக்கிறதுக்கு முன்னே உன்னை எனக்கு தெரியும்பா. நீ அத்திமரத்தின் கீழ் இருந்து நீ என்ன தியானம் பண்ணினியே, உன்னை நான் அறிஞ்சிருக்கிறேன். நீ வீட்டில் படாத பாடு பட்டு கொண்டு இருக்கிறியே, சண்டை நடந்துகிட்டு இருக்க, எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன். எப்படி சாமி உங்க என்ன தெரியும்? இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய், இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய். நீ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். உன் வேதனைகளை அவர் பார்க்கிறார், உன் கண்ணீரையும் அவர் காண்கிறார். உன் வேதனைகளை அவர் பார்க்கிறார், உன் கண்ணீரையும் கணக்கில் வைத்துக் கொள்கிறார். எல்லாவற்றையும் அவர் கணக்கில் வைத்திருக்கிறார் ஐயா. உன் அலைச்சல்களை எண்ணி இருக்கிற கர்த்தர், உன் கண்ணீரை அவர் துருத்தியில் அல்லவோ இருக்கிறது. நீ ஒரு நாள்ல தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவாய். உன் சிறையிருப்பு திரும்பப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 14:7 சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். சங்கீதம் 126 தாவீது ராஜா இப்படியா விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும் ஆண்டவரே. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது நாங்கள் சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று, இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அப்படி சொல்லத்தக்கதாக கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை திருப்புவார். அப்பொழுது எல்லா முன்னாடியும் கர்த்தர் உங்களை புகழ், எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டீங்களோ அதே இடத்துல உங்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையும் உண்டாகும்படி செய்வார். 2 ராஜாக்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சகையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? வீட்டுக்கு வாரான், அவனே என்ன செய்யறான்? சரண்டராகி ஆண்டோட சொல்றான். ஆண்டவர் கூட தான் நடந்து வந்தார். ஐயா, உன் வீட்டில் தங்கணும்னு சொன்னார். ஒருத்தன் அநியாயமா வாங்கினான், 4 மடங்கு நான் திரும்ப கொடுக்குறேன் ஆண்டவரேன். ஆண்டவர் என்ன சொன்னார்? இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. மனுஷகுமாரன் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்திருக்கிறார். ஆண்டவர்கிட்ட நம்மளும் கேட்போம், ஆண்டவரே இந்த வார்த்தை என் வீட்டில் நிறைவேறட்டும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லுங்க ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்ததுன்னு. சகைவோடு கூட நடந்து போனீங்களே, இன்னைக்கு நான் சற்றுமுடைய பரிசுத்த ஆலயத்தை விட்டு என் வீட்டுக்குள்ளே கடந்து செல்லும்போது நீர் என்னோடு கூட நடந்து வாங்க ஆண்டவரே, என் கூட வாங்க ஆண்டவரே.
நான் யாரையும் ரட்சிக்க முடியாது. குடும்ப ஜெபத்தில் எல்லாரும் கலந்து கொள்ளணும் ஆண்டவரே. என் பிள்ளைங்க வாயினால துதி உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் துதி உண்டு பண்ணினீர், பலன் உண்டு பண்ணினீர். என் பிள்ளை வாயினால துதிக்கணும் ஆண்டவரே, உங்களை உயர்த்தணும் ஆண்டவரே. அப்போதான் நம்மளுக்கு விரோதமாக அந்த குக்கரிச்சுக்கிட்டு இருக்கிறான் இந்த பிசாசு, அந்த பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கணும்னா ஒரே வழி என்ன தெரியுமா? உன் வாயில துதி. முறுமுறுக்காத, எந்த சூழ்நிலை முறுமுறுக்காத. முறுமுறுப்பு தேவனுக்கு அருவருப்பு. இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்புகளை ஒழிய பண்ணுகிற கர்த்தர். எந்த பாதையில் கர்த்தர் நடத்தினாலும் ஆண்டவரே, நீ நடத்தி வருகிற எல்லா பாதைகளுக்காக நன்றி அப்பா. நீ நடத்தி வருகிற எல்லா சூழ்நிலைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. 2 ராஜாக்கள் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. 25ஆம் அதிகாரத்தில் 27, 28. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனுடைய சிறையிருப்பின் 37ஆம் வருஷம் 12ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே ஏவில் மெரோதாக் ஒரு பாபிலோன் ராஜா வாரான். யோயாக்கீன் சிறையிருப்பின் எத்தனாம் 37ஆம் வருஷம் 12ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே ஒரு இவ்வளோ நாள் அவன் இவ்வளோ வருஷம் சிறையிருப்புக்குள்ளே இருக்கிறான். ஆனால் ஒரு நாள் அந்த ஏவில் மெரோதாக்ங்கிற பாபிலோன் ராஜா வந்தது போல நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ராஜாதி ராஜா கடந்து வருவார். தான் ராஜாவான வருஷத்திலே யோயாக்கீனை சிறைச்சாலையிலிருந்து புறப்பட பண்ணினார். அந்த ராஜா என்ன செஞ்சார் தெரியுமா? சிறைச்சாலையிலிருந்து புறப்பட பண்ணினார். இன்றைய நாளிலும் நீ என்ன சிறைச்சாலையில் இருக்கிற, பாவம், நோய், இல்லை ஏதோ ஒரு அடிமைத்தன கட்டில் இருக்கிற, கர்த்தர் ராஜாதி ராஜா உங்ககிட்ட வருவார். அவர் ரட்சிப்பு சீயோனிலிருந்து இறங்கி வரும். உடைய சிறையிருப்பு திரும்பப்படும். உடைய சிறையிருப்பிலிருந்து அந்த சிறைச்சாலையிலிருந்து கர்த்தர் புறப்பட பண்ணுவார். 2வது பாயிண்ட், 2வது என்ன செஞ்சாராம்? தலையை உயர்த்தினார். நீரே என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். நானா போய் என்னையே நான் உயர்த்தக்கூடாதுங்க. நம்முடைய தலையை உயர்த்துகிறவர் கர்த்தர். ஒரு ராஜா அன்பா பேசினானா, என்னுடைய ராஜா என்னிடத்தில் அன்பாய் பேசுவார். அவனுடைய சிங்காசனத்தை தன்னோட பாபிலோனில் இருந்து எல்லா ராஜாக்களின் சிங்காசனங்களுக்கு மேலாக வைத்தான். அடுத்து என்ன செஞ்சானா? இனிமே இந்த அடிமை வஸ்திரம் வேண்டாம்ப்பா, சிறைச்சாலை வஸ்திரங்களை மாற்றினான். அந்த லேகியோனாகிய அந்த வஸ்திரம் தெரியாதவன் ஆண்டவரும் வாழ்க்கையிலே கடந்து வந்த பொழுது வஸ்திரமே இல்லை அவன்கிட்ட, நிர்வாணமா இருந்தான். வஸ்திரம் தரித்தவனாய் தெளிந்த புத்தியுள்ளவனாய் கர்த்தருடைய பாதத்தருகே உட்கார்ந்து இருந்தான். ஐயா, ஆண்டவரால் எல்லாம் முடியும். சிறைச்சாலை வஸ்திரங்கள் மாற்றப்பட்டது. அவன் உயிரோடு இருந்த சகல நாளும் நித்தம் தனக்கு முன் போஜனம், ராஜாவோடு போஜனம். ஆண்டவர் அப்படித்தானே சொன்னாரு, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோட வந்து போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான், நானும் அவரும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும் ஆண்டவர் விரும்புகிறாருங்க. பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். நீ ஒரு அனாதை அல்ல, நான் உங்களை திக்கற்றவராக விடேன், உங்களிடத்தில் வருவேன். அடுத்து என்ன செய்வாராம்? அனுதின செலவுக்காக அனுதின படியும் கொடுத்தாராம். அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். உன்னை அன்றன்ற தேவைகளை சந்தித்து நடத்துகிற ஆண்டவர். உன் சிறையிருப்பின் வஸ்திரங்கள் மாறும், உன் ஸ்டேட்டஸ் மாறும். எல்லாருடைய சிங்காசனத்துக்கு மேலாக கர்த்தர் உன்னுடைய சிங்காசனத்தை உயர்த்துவார். ஐயா, சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்தி விடுகிற கர்த்தர், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற கர்த்தர் பிரபுக்களோடு உட்கார வைப்பார். ஐயா, தமது மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிற கர்த்தர். 3வதாக சங்கீதம் 22. சீயோனிலிருந்து என்ன ஆசீர்வாதம்? அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உண்மை ஆதரிப்பாராக. அருமையான வார்த்தை. சீயோனிலிருந்து ஆதரவே இல்லைன்னு சொல்லி நீங்க வந்திருக்கிறீங்களாப்பா, உனக்கு ஆதரவு கோலை, அப்பம் என்கிற ஆதரவு கோல். என்ன ஆதரவு இல்லை? மனுஷனுடைய ஆதரவு இல்லையா? தேவனுடைய எல்லா ஆதரவும் கர்த்தர் கிடைக்க வைப்பார். ஐயா, எசேக்கியா ராஜாவை சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாதபடிக்கு ஆதரித்து வழி நடத்தினாராம். எசேக்கியா ராஜாவையும் இஸ்ரவேல் ஜனங்களையும்
ஆதரித்து வழி நடத்தின கர்த்தர் இந்த சபை மக்களையும், சபை குருவானவர், உதவி குருவானவர் எல்லாரையும், அவருடைய பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் என்ன செய்வாராம்? ஆதரித்து வழி நடத்துவார். சங்கீதம் 22 சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்புவார் ஐயா. என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்தில் இருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். உன்னை நிந்திக்கிறாங்களா, பயிராங்களா, திட்டுறாங்களா, வரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புவார். மனிதர் தூற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே, மனிதர் தூற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன். ஆமென். ஆண்டவர் ஆதரவு கோலை, அப்பம் என்கிற ஆதரவு கோலை கர்த்தர் உங்களுக்கு நீட்டுகிறார். சங்கீதம் 71:6 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் எப்பொழுதும் ஆதரிக்கப்பட்டேனா நானும் நீங்களும், நான் கற்பத்தில் என்னைக்கு எங்க அம்மா கற்பத்தில் நீங்களும் நானும் உற்பவிக்கப்பட்டமோ, கற்பத்தில் போட்டிருக்கு, கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. ஹல்லேலூயா. எங்க அம்மா வயிற்றில் நான் என்னைக்கு இருந்தனோ அன்னைக்குல இருந்து எனக்கு ஆதரவுயா, வரத்துல இருந்து ஆதரவு. என் பிள்ளைக்கு என்ன கஷ்டம் வரக்கூடாது, நீதிமானுக்கு ஒரு கேடு வராது, உன் தலைமையில ஒண்ணு கூட தரையில விழாது. அப்பா அனுமதி இல்லாம யாரும் உனக்கு விரோதமா நாம அசைக்க முடியாது. எல்லாரும் என்னை கைவிட்டார்கள் பவுலையா சொன்னாரு. ஆனா ஒருத்தர் துணையா நின்னாராம். யார் ஐயா? கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். தாவீது ராஜா சொல்றாரு, நான் கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உங்க சார்பில் நான் விழுந்துட்டேன் ஆண்டவரே. நான் என்னைக்கு வெளிப்பட்டனோ உங்க சார்பில் நான் விழுந்துட்டேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாய் இருக்கிறீர். சங்கீதம் 18:18 சொல்கிறார், என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். யாக்கோபு சொல்வார் யோசேப்பை பார்த்து, நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவன். நான் என்னைக்கு பிறந்தனோப்பா, இந்நாள் வரை பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதல் உன்னை தோளில் சுமந்து கொண்டு வருகிற கர்த்தர் உன்னை முதிர் வயது மட்டும் தாங்குவார், நரை வயது மட்டும் உன்னை தாங்குவார். இதுவரை அப்படி நான் செய்து வந்தேன், இனிமேலும் நான் உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். கைவிட்டுருவாராங்க நடத்தி வர்ற பாதை. என் பிள்ளை கூட சொல்லுவா, கைவிட்டுட்டார் ஆண்டவர் அப்படின்னா. ரெண்டாவது பாப்பா, ஏமா அப்படி சொல்ற? ஆண்டவர் உன்னை கைவிடல, மேன்மையா வைப்பார். விரும்பத்தகாத பாதையா இருக்கலாம் உன்னுடைய படிப்போ உன்னுடைய வாழ்க்கையோ, விரும்பத்தகாத சூழ்நிலையா இருக்கலாம். ஆனா எந்த பாதையா இருந்தாலும் ஆண்டவர் சொல்றார் அல்லவா, குருடரை அவர்கள் அறியாத வழிகளை நடத்தி தெரியாத பாதைகளில் அழைத்து கொண்டு வந்து நான் உங்களுக்கு முன்பாக இருக்கிற இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்கி இந்த காரியங்களை நான் உங்களுக்கு செய்து உங்களை என்றைக்கு கைவிடாதிருப்பேன். ஆனா நீ சொல்ற சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்கிறாள். ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. உன்னை என் உள்ள கையில் சொல்ல, உள்ள கைகளில் ப்ளூரல்ல போட்டிருக்கு, 2 கையில வரைஞ்சு பார்த்து என்னையும் உங்களை அழகு பார்த்துக்கிட்டு இருக்காரு ஐயா. என் முகம் மற்றவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனால் எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கும். உங்கள் முகம் மற்றவங்க நான் என் முகம் அழகா இருக்கணுங்கிறதுக்காக அப்பா எப்படிப்பட்டாராம், அவரை எப்படிப்பட்டவராம்? பூரண அழகுள்ளவர்,
பூரண சௌந்தரியம் உள்ளவர், என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 1000-10,000 பேர்களில் சிறந்த கர்த்தர், எனக்காக உங்களுக்காகவும் அந்த கேடு அடைந்தார் ஐயா. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவரை அசட்டை பண்ணப்பட்டு இருந்தார். அவரை எண்ணாமற் போனோம். எத்தனை பேரால் நீங்களும் அசட்டை பண்ணப்பட்டு வந்திருக்கிறீங்களா? மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டு, டீச்சரால், கூட படிக்கிற பிள்ளைகளால், ஏதோ ஒரு காரணத்தால் அசட்டை பண்ணப்பட்ட நிலையில் வந்திருக்கிறீங்களா? உங்களுக்காக அசட்டை பண்ணப்பட்டவரை நீங்கள் நோக்கி பார்க்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். பரத்திலிருந்து உனக்கு ஆதரவு வரும். ஏசாயா 2:3 சொல்லப்பட்டிருக்கிறது, சியோனிலிருந்து வேதமும். 2:3, ஏசாயா 2:3. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தருடைய பர்வதத்திற்கும், கடைசி நாட்கள் நடக்கும், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம். கர்த்தர் அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். எல்லாரும் சொல்லுவாங்களா, நம்ம போவோம்பா கர்த்தருடைய ஆலயத்துக்கு, அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளை நடப்போம் என்பார்கள். ஏனெனில் ஹalleluya, சீயோனிலிருந்து வேதம் வெளிப்படும், எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனம் வெளிப்படும். இங்கிருந்து கட்டுக்கதை வெளியேறக்கூடாது, சொந்த கதை. என்ன என் சமாக்கா என்கிட்ட வந்து மெசேஜ் கொடுக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மெசேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி அருமையாக சொல்லுவாங்க, பாப்பா மாம்சம் மட்டும் வெளிப்பட்டுறவே கூடாது, அதில் நீ ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. என் காதில் வந்து சொல்லிட்டு போவாங்க. அங்கே போகிறதுக்கு மெசேஜ் கொடுக்கறதுக்கு முன்னாடி என் காதில் வந்து சொல்லுவாங்க, மாம்சம் சுட்டரிக்கப்படணும், ஒன்றை நீ மேன்மைப்படுத்திடாத. உன்னிலிருந்து வெளிப்படுறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். மகிமையின் ஐஸ்வர்யமாய் உங்களுக்குள்ளும் எங்களுக்கும் எனக்குள்ளும் மகிமையின் ஐஸ்வர்யமாய் அவர் உள்ளே இருக்கிறார் ஐயா. இந்த மண் பாண்டங்களில இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவாகிய பொக்கிஷத்தை. அதனால தாங்க நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டோம். எவ்வளவு பேர் நெருக்கிறாங்க, ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை ஐயா. இயேசுவின் ஜீவன் என் மூலம் விளங்கும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை என் சரீரத்தில் எப்பொழுதும் சுமந்து திரிகிறேன் சொல்லி பவுலையா சொன்னார். சீயோனிலிருந்து வேதம் வெளிப்படணும். ஆனால் உன் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை புறப்படுகிறதா? ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? கெட்ட வார்த்தை ஒன்று கூட உன் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. சகல விதமான கசப்பும் கோபமும் கூக்குரலும் தூசணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்கள் ஒவ்வொருவரையும் விட்டு நீங்க கடவது. நான் ரொம்ப கவனமாக இருப்பேன், பிள்ளைங்க லேட்டாக புறப்பட்டா கூட அவங்களை அன்பா அப்படியே கூட்டிட்டு வரணும்னு. ஏன்னா தேவ சன்னிதானத்தில் வரும்பொழுது ஏன்னா தேவாலயத்துக்கு போகும்போது நடையை காத்துக்கொள். தேவ பிரசன்னத்தை நான் இழந்துடக்கூடாது. பிரசன்னம் தான் மேன்மை, வரங்கள் அல்ல. அவர் என் கூட இருப்பது தான், அவர் இருப்பது தான் மேன்மைங்க. கர்த்தர் நிச்சயம் பிரசன்னம் இறங்கி வரும். அந்த பிரசனத்தை இழந்து போயிடக்கூடாது. தாவீது ராஜா கேட்டார், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். நீங்க யாருப்பா? ஆசாரியன். உங்கள் வாயிலே கர்த்தருடைய வேதத்தை தேடுவார்களே. நீ யார்? சேனைகளுடைய கர்த்தருடைய தூதன். உன் வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படணும். உன் வாயின் வார்த்தைகள் பிறர் காயமாற்றணும். பட்டைய குத்துமாறி நீ பேசாத. வில் வீரர் யோசிப்பை மனமடிவாக்குனாங்க, அவன் மேல் அம்பைதாங்க, அவனை பகைத்தார்கள், ஆனால் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவருடைய கரங்களால் பலத்தன. காரணம் என்ன? என் தகப்பனுடைய தேவன், யாக்கோபின் தேவன் உனக்கு துணையாய் இருப்பார். அவர் எனக்கு உனக்கு துணையாய் நின்றதுனால எத்தனை பேர் மனமடிவாக்குனாங்க, உங்களையும் என்னையும். மனமடிவுக்கு நீங்களாக்க முடியும். கர்த்தரது நாளிலே ஒரு ஆமணக்கு செடியை கட்டளையிடுவாராக. உன் வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படணும். உன் வாயிலிருந்து தேவனுடைய வார்த்தையிலிருந்து என்ன புறப்பட்டுச்சான்? கிறிஸ்துவின் வாயிலிருந்து வல்லமையுள்ள வார்த்தைகள், கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இது என்ன வார்த்தையோ? காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே. வல்லமையுள்ள வார்த்தைகள் புறப்பட்டது. நீ சொல்ற வார்த்தை நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். சாக வைக்குதா இல்ல பிழைக்க வைக்குதா? உன் வார்த்தை மற்றவங்களை கொல்லுதா இல்ல உயிர்ப்பிக்கிற வார்த்தையை பேசுறாயா? பிரிவினை ஏன்? கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான் இல்ல பேதுருவா? எல்லாரும் ஒண்ணுதாங்க. இன்னும் மாம்சத்துக்குரியவளாய் நடக்கக்கூடாது என்று ஆவியானவர் விரும்புகிறார். அவர் தேவ பலன்,
அவர் தேவ ஞானம். சங்கீதம் 128:5 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். அங்கிருந்தாங்க ஆசீர்வாதம் வரும். நீ ஷார்ட்கட்ல போகாத. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட அவர் வேதனையை கூட்டார். அநியாயமா சம்பாத்தியம் பண்ண நினைக்க கூடாது. கர்த்தரின் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். கர்த்தருக்கு பயந்து ஒரு வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஒரு கணவன், மனைவி, பிள்ளைகள் குடும்பமா கர்த்தருக்கு பயந்து நடக்கணுங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாக இருக்கும். எரேமியா தீர்க்கதரிசியில் சொல்லப்பட்டிருக்கு, சகல நாட்களிலும் அவர்கள் எனக்கு பயப்படும்படிக்கு, அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அவர்களுக்கு இருதயத்தில் நான் வைப்பேன். நான் இதைத்தான் நான் என் பிள்ளைங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், என் குடும்பத்துக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எது இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஆசீர்வாதம் தன்னால வந்துருங்க. கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு பாருங்க, சங்கீதம் 128 உன் மனைவி எப்படி இருப்பான்? உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளை போல் இருப்பாங்கங்க. நீ நானும் கர்த்தருக்கு பயப்படணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரப்பா. எபிரேய மருத்துவச்சிகளின் குடும்பங்கள் கர்த்தருக்கு பயந்து நடந்ததுனால கர்த்தர் அவர்கள் குடும்பங்களை தலைக்கும்படி செய்தார் ஐயா. அவருக்கு உகந்த வாசனை எது தெரியுமா? நீ சென்ட்டு போட்டு வரதில்லை. என் நேசர் என் ஸ்தனங்களின் நடுவில் தங்கும் வெள்ளை போல செண்டு. அவர் தாங்க வெள்ளை போல செண்டா என் வாழ்க்கையில மனம் வீசணும். உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறது. பரிமள தைலமா இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஏசப்பா 4 நாளைக்கு முன்னாடி அந்த கல்லறை இடத்துக்கு வந்தார். நாற்றமாக இருந்தது. அடுத்து ஆண்டவர் உயிரோடு உயிர்த்தெழுந்தா பிறகு, அவனை உயிரோடு இழ வைத்தா பிறகு அந்த வீட்டில் வந்து லாசருவோடு, சீசர்களோடு, ஜனங்களோடு கர்த்தர் பந்தி இருந்தார். அந்த வீடு முழுவதும் என்ன நிறைந்ததான்? தைலத்தின் பரிமளத்தினால நிறைஞ்சது. ஆண்டவரை, இதுவரை என் வீடு நாற்றமெடுத்த வீடாக இருக்கலாம் ஆண்டவரை. நாற்றமெடுத்த இடத்துல ஆண்டவர் வந்தாருங்க. அந்த மனம் இருந்த இடத்துலையும் ஏசப்பா வந்தாங்க. ஏசப்பா, என் வீட்டில் உள்ள நாற்றங்களெல்லாம் நீக்கிருங்க ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவர் மேலும் சுத்தமான ஜலத்தை தெளிப்பீராக. பரிசுத்த ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. எங்களுடைய எல்லா அசுத்தங்களையும், நரகலான எல்லா விக்கிரங்களையும் நீக்கி எங்களை சுத்தமாக்குங்க ஆண்டவரே. அப்பொழுது நாங்கள் சுத்தமாவோம் ஆண்டவரே. தாவீது ராஜா கேட்டார் அல்லவா, தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். கடைசியாக ஒன்று சங்கீதம் 135 கடைசி வசனம். எருசலேமில் வாசம் பண்ணுகிற கர்த்தருக்கு ஹல்லேலூயா. எருசலேமில் வாசம் பண்ணுகிற கர்த்தருக்கு சீயோனிலிருந்து ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சீயோனிலிருந்து முறுமுறுப்பு உண்டாக கூடாது. சீயோனிலிருந்து என்ன உண்டாகணும்? ஸ்தோத்திரம், துதி, பாடல். என்னுடைய கூடாரம், அம்மா கூடாரம், இங்கே இருக்கிற எல்லா பரிசுத்தவான்கள் கூடாரம், நீதிமான்களுடைய கூடாரமா எங்கள் கூடாரம் மாற்றப்படணும் ஆண்டவரே. எங்கள் கூடாரத்தில் தேவனுடைய ரகசிய செயல் இருக்கணும் ஆண்டவரே. பரிசுத்த தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருக்கணும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட கிருபையை தாங்க ஆண்டவரே. எங்கள் வாய்முடைய துதியினாலும் நாள்தோறும் உடைய மகத்துவத்தினாலும் நிறைந்திருக்கணும் ஆண்டவரே. எங்கள் வாயிலே கர்த்தரை உயர்த்திற துதி காணப்படணும். எங்கள் கையிலே இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய கர்த்தருடைய வார்த்தை காணப்படும் ஆண்டவரே. இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். ஹல்லேலூயா. வாயிலே கர்த்தரை உயர்த்துகிற துதி, கையிலே என்னங்க? தேவனுடைய வார்த்தை. சாத்தான் நடுங்குவான். முறுமுறுக்காதே. உன் வீடு ஒரு சீயோன், சபை ஒரு சீயோன், கர்த்தர் தங்கி இருக்கிற இடம் சீயோன். எபிரேயர் 12:22 என்று நினைக்கிறேன். நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரிசுத்த பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர்கள் இடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளின் இடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம் ஆகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கு வந்து சேர்ந்தாய். நீ இப்ப எங்க வந்திருக்கிற? சீயோன் மலை, தேவனுடைய நகரமே, உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படணும்.
வசனிக்கப்படுகிறதா? சீயோன் மலை என்ன? அது வடிப்பமான ஸ்தானம், சர்வ பூமியின் மகிழ்ச்சி, மகாராஜாவின் நகரம், சர்வ பூமியின் மகிழ்ச்சி, ஆட்டுக்குட்டியானவர் தங்கியிருக்கிற இடம், மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள், ரத்தத்தினாலே மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் ஆர்ப்பரித்து பாடுகிற இடம், தேவதூதர்கள் இருக்கிற இடம். அந்த சீயோனிலிருந்து கர்த்தர் வல்லமையின் செங்கோலை அனுப்புவாராக. இந்த நாளிலே சீயோனிலிருந்து ரட்சிப்பு வருவதாக. உங்கள் வாழ்க்கையிலே சீயோனிலிருந்து ஆதரவு உங்களுக்கு உண்டாவதாக. சீயோனிலிருந்து கர்த்தர் பொற்செங்கோலை நீட்டுவாராக. சீயோனிலிருந்து வேதம் வெளிப்படுவதாக. சீயோனிலிருந்து ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? கர்த்தர் தாமே இந்த வேத வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். ஆத்துமமாறும் தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஆத்துமமாறும் தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். பரிசுத்த ஆவியானவரே, இப்பொழுதும் உடைய பரிசுத்த ஆவியானவர் ஒத்தாசையோடு உடைய வேத வார்த்தைகளை தியானிக்க, உம்மை ஆராதிக்க பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த நிறைவான ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இங்கே வந்திருக்கிற அன்றைய ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பத்தை உடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். ஏசப்பா, உடைய வார்த்தையினால் தேற்றுகிறவர் சீயோனிலிருந்து உடைய வல்லமையின் செங்கோலை குருவானவர் குடும்பத்திற்கு அனுப்புவாராக. ஆண்டவரே, இங்கே வந்திருக்கிற உடைய பிள்ளைகள் குடும்பத்திற்கு சபை மூப்பர்கள், உதவி குருவானவர்கள் எல்லாருடைய குடும்பத்திற்கும், அடியாருடைய குடும்பத்திற்கும் உடைய வல்லமையின் செங்கோலை கர்த்தர் அனுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பொற்செங்கோலை கர்த்தர் எஸ்தர் ராஜாத்தின் இடத்துக்கு நீட்டின கர்த்தர் உடைய பிள்ளைகளுக்கு நேராய் நீட்டும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சீயோனிலிருந்து பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு வருவதாக. சீயோனிலிருந்து பிள்ளைகளை ஆதரிப்பீராக. சீயோனிலிருந்து ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் அப்படி செய்கிற தயவுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சகல கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். உடைய சமூகத்தில் வெறுமையாக்குகிறோம், தாழ்த்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமடிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.